இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு லெமன் சாதம் தான். டெய்லி சாம்பார், குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இன்றைக்கி லெமன் சாதம் செஞ்சாச்சு. தயிர் சாதம் எனக்கு. அதுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பாப்பாவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கிரேவி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இது புளி ஊற்றாமல் நம்ம தக்காளி மட்டும் போட்டு வெங்காயம் நிறையா போட்டு வெண்டைக்காய் நல்லா உணர வச்சுட்டு கட் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு சாம்பார் தூள் மட்டும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வச்சுட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே லெமன் சாதம் கிளறிட்டு வெண்டைக்காய் கிரேவி வச்சுட்டா அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து 3 முட்டை அவிச்சு அது மசாலா மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கடுகு உளுந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து மாதிரி போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு முட்டையை பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி இதுதான் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் மாம்பழம் இருந்துச்சு. மாம்பழம் அறுத்து பாப்பாங்களுக்கு சாப்பாட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு நான் வேர்க்கடலை போட்டு தாளிப்பு போட்டிருக்கேன். சாதத்தை நல்லா வடித்து வச்சுட்டு வீட்டில் இடமால இப்போ மொட்டை மாடி கூட்டிட்டு வந்துட்டு அது கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது.